ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம அர்ச்சனா வந்து எப்படியாச்சும் நந்தினியை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும், வீட்டை விட்டும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி நான் சூர்யாவை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டால் இந்த திட்டம் வந்து சக்ஸஸ் ஆக போகுதா இல்லை ஃபெயிலியர் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அர்ச்சனா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நந்தினி இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படையாக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காள் அந்த ரேணுகா கிட்ட. ரேணுகா அங்கே என்ன நடக்குதுன்னு நல்லா உன்னிப்பாக கவனி, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு கோட்டை விட்டுறாத, உனக்கு என்ன தேவையோ எவ்வளோ பணம் தேவையோ நான் எல்லாத்தையும் தர்றேன், நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா, வீட்டில் எல்லாருமே நந்தினியை திட்டினாலும் சூர்யா மட்டும் நந்தினியை வந்து திட்டுறதே கிடையாது. அது அவங்களுக்காகவோ இல்லை சூர்யாவுக்கும் நந்தினியை பிடிச்சிருக்கோ ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த வீட்லேயே நந்தினியை நல்லா பார்த்துக்கிறதே வந்துட்டு சூர்யா தான். சூர்யா இருக்கிற வரைக்கும் நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து ரேணுகா நல்லா வந்து புரிஞ்சுக்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வந்து சுந்தரவள்ளி காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறாங்க நம்ம நந்தினியை. உடனே நம்ம சுந்தரவள்ளி கையை அடிக்க போகும்போது சூர்யா வந்துட்டு கையை பிடிச்சி என் பொண்டாட்டி அடிக்கிற உரிமை இந்த வீட்டில் யாருக்கும் கிடையாது, அவள் என் பொண்டாட்டி மட்டும் இல்லை இந்த வீட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை எல்லாத்தையுமே இந்த ரேணுகா கேட்டுட்டு, என்னடா இது நம்ம நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் இது இப்படி இருக்கே, இது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம அர்ச்சனாமா கிட்ட என்ன எப்படி சொல்கிறது, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ரேணுகா ஒரு மூலையில் போயிட்டு இந்த மாதிரி ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்ன நடச்சுமா அப்படின்னு சொல்லுவோமே அர்ச்சனாவுக்கு செம்மக்கும் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராமல் வேணா இருக்கலாம், ஆனால் வந்து மனதளவில் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரேணுகா. இப்படியே விட்டால் கண்டிப்பாக ஒருத்தருக்கு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே கைமீறி போயிடும். என்னோட சூர்யாவை என்னால் அடையவே முடியாது. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி மனசில் வந்துட்டு சூர்யாவை கெட்டவளாகவும் சூர்யா மனசில் நந்தினியை கெட்டவளாகவும் மட்டும் ஆக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு நந்தினிக்கிட்ட ரேணுகா பேசுகிறா. ஏன்க்கா உங்களுக்கு தான் இங்கே இருக்க பிடிக்கல, நீங்கள் போக வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு முன்னாடி இங்கே இருக்க பிடிக்கல தான் ரேணுகா, ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு, எனக்கு சூர்யா சாரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு அர்ச்சனாவுக்கு கோவம் வருது. இதுக்கு மேலே இவளை உயிரோடு விட்டு வச்சா சரியே கிடையாது, இவளை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரேணுகா கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா நீ என்ன தெரியுமா பண்ண போகிற, நீ போயிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல விஷத்தை கலந்து அவளை கொண்டுடு, அவள் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே ரேணுகாவுக்கு படபடன்னு ஆயிடுது. என்னம்மா கொலையெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன், ஆனால் நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ரேணுகா கிட்ட சொல்ல உடனே ரேணுகா செய்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.